Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி பகுதியில் தெருவில் சென்ற சிறுவனை தெருநாய்கள் துரத்திய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மைதி நகரில் சிறுவன் தனியாக நடந்து சென்றபோது அங்கிருந்த 2 தெருநாய்கள் சிறுவனை துரத்தி கடிக்க முயன்றுள்ளது. இதையடுத்து அங்கிருந்த பெண் ஒருவர் தெருநாயை விரட்டி சிறுவனை மீட்டார். அப்பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்தாததால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே வயலில் நீர் பாய்ச்ச சென்ற விவசாயி மின்கம்பி உரசியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சின்னகரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சுப்பிரமணியன் என்பவர் அவரது வயலுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக சென்றுள்ளார். அப்போது அவரது வயலில் தாழ்வாக சென்ற உயர் மின்னழுத்த கம்பி உரசியதில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அந்த பகுதியில் கைக்கு எட்டும் தூரத்தில் தாழ்வாக மின்கம்பிகள் செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மின்துறை அமைச்சர் நிலையாக இல்லாததால் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அப்பாவி மக்களின் உயிர் போவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையம் திறக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சேத்தியத்தோப்பு பேரூராட்சியில் துணை சுகாதார நிலையத்திற்கான புதிய கட்டிடம் கட்டப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் கிராம மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை கிடைக்காத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக பொதுமக்களின் வரிப்பணம் வீணாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரத்தில் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பாதாள சாக்கடை பராமரிப்பின்றி தெருவெங்கும் கழிவுநீர் தேங்கி நிற்கும் அவல நிலை உள்ளது. இதனால் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பின்றி பாதாள சாக்கடைக்குள் இறங்கி வெறும் கைகளால் சுத்தம் செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழுதடைந்த குழாய்கள் மற்றும் செயல்படாத மோட்டார்களால் நீடிக்கும் இந்த பிரச்சினைக்கு ஸ்டாலின் அரசு நிரந்தர தீர்வு காணவும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவும் மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர்.